இருக்கீங்களா? ஆ ஆ சொல்லுங்கய்யா, சொல்லுங்கள். அது கனகதாஸ் சுவாமிகள் உபதேசங்கள்ல ஆ ஆரம்பிக்கும் போது திருவடி பற்றி வாழ்ந்ததுன்னு ஆரம்பிக்கும் போது ஆ இருவினை ஒப்பு மலபரி பாதம் சந்தினி பாதம்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு ஆ பின்னாடி அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு அவரு. ஆமாம் 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 அது பத்து விளைக்கிறதுக்கு ஆ கண்பவனை இது ரெண்டு மாயை வீங்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆனா ஆமாம் கடைசியில உள்ள டீப்பா போகும்போது இதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம பக்தி இந்த வேண்டுதல் வீட்டுகள்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லி அருட்பெருஞ்சோதியில இருந்து அது நீங்க சொல்றீங்களா உள்ள இருந்து வரணும்னு அதுக்குதான் வராரு. ஆமாம் 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 ஆனா அது ஏன் எழுதுறாரு சார்? அது விளக்கம் முடிக்கிறதுக்காக அதை எழுதி பின்னாடி அதை மாத்துறாரு மைண்டில். அதாவது சைவ சித்தாந்தம் தான் வந்து சுத்த சன்மார்த்தத்துக்கு கடகால் மாதிரி. ஏன்னா இதுவரையில் ஆதி தொட்டு இன்றைக்கி வரையில் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில் ஒரு உச்ச நிலை உண்மையை சொன்னவங்க யாருன்னா சைவ சித்தாந்த ஞானிகள் தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்ன ஒரு அதுன்னா அவங்க எல்லாமே வந்து முக்தி அடைய வேண்டும்ன்ற ஒரே நோக்கம்தான். இந்த பிறப்பு இறப்பு இந்த துன்பம் வேண்டாம், உன்னுடைய திருவடியில் வந்து ஐக்கியப்பட்டு போனோம், உன்னுடைய திருவடி ஜோதியில் நான் வந்து கலந்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு அந்த ஒரு லட்சியத்தில் தான் இருந்தாங்க. எல்லா ஞானிகளுமே அந்த லட்சியத்தில் தான் இருந்தாங்க. அது இப்போது சுத்த சன்மார்க்கத்தில் பெருமானார் சொல்கிறது என்னென்னா, முக்தி என்றது இயற்கையிலேயே நம்ம முக்தி நிலையில் தான் இருக்கோம். அது வந்து புதிதாக அடையதில்லை. ஏன்னா சைவ சித்தாந்த கோட்பாடு பிரகாரம் பதி பசு பாசம்னு முப்பொருள் இருக்குதுன்றாங்க. முப்பொருள் அனாதி காலமாக இருக்கு. அது மூன்றும் தனித்தனி பொருள். அந்த பதின்றது கடவுள், அவர் எப்படி அனாதியாக இருக்கிறாரோ அதே மாதிரி உயிர்கள் வந்து அனாதியாக இருக்குது. பதின்றது ஒருவர், உயிர்கள் வந்து எண்ணிக்கைக்கு உட்படாதது. அது எல்லை எண்ணி அனந்தம், அது எண்ணலாம் முடியாது. ஆனால் அது எல்லாம் அது வந்து இப்போ இருப்பறியாத நிலையில் இருக்காது. ஒரு ஜடம் போல தான் இருக்குது. அது எல்லாமே அறிவு என்கின்ற அணுக்கள் தான் எல்லாமே. ஆனால் அது வந்து இயற்கையில் ஆணவ மலத்தினால தன்னை அறியாத ஒரு இருள் நிலையில் இருக்கு. தன்னை இருப்பை வந்து அதுவே அறிய முடியாது. இதுதான் அவங்க வந்து உள்ளே போய் கண்ட உண்மை. இது வெளியிலேருந்து கண்டதில்லை, அகத்தில் போய் ஆன்மாவில் போய் அந்த உண்மையை பார்த்து கண்டு தான் நமக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வேறு யாரும் சொல்லலை. அடுத்தது பாசம். பாசம்ன்றது இந்த உலகம், இந்த உடல், இந்த உலக வாழ்க்கை, இதெல்லாம் பாசம் கணக்கு. பாசம்னா அது ஜடம், அது வந்து அறிவு இல்லாதது, அறிவித்தாலும் அறியாது. இப்போ பஞ்சபூதங்கள்லாம் அதுவும் அனாதியாக தான் இருக்குது. பஞ்சபூதங்களில் முதல் பூதம் ஆகாச பூதம். அது எப்படி கடவுள் அனாதியோ உயிர்கள் அனாதியோ ஆகாசமும் அனாதி, அதில் இருக்கிற காற்றும் அனாதி. இது முப்பொருள் இருக்குது. இந்த கடைசியில் இருக்கிற பாசமானது அனாதி தான் என்றாலும் அது ஜடம்தான். அது அறிவித்தாலும் அறியாது. இது வந்து கடவுள் அறிவித்தால் அறியும். பசு ஆகிய உயிர் வந்து தானே உணர்கின்ற தன்மை கிடையாது அதுக்கு. இறைவன் வந்து உணர்த்தினாதான் அது உணருமே தவிர தானே உணராது. இதுதான் சைவ சித்தாந்த கோட்பாடு. அதாவது 1865 முன்பு வரையில் இதுதான் உலகம் அக்செப்ட் பண்ணிட்டு, இதுதான் உச்சநிலை உண்மையாக இருந்தது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைவ சித்தாந்த ஞானிகள் வந்து அந்த மனித பிறப்பு வரும்பொழுது இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி பிறவிகள்லாம்
கடந்து 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 வந்திருக்கோம். எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்திய நல்லலினைக்கு அற்பெரும் ஜோதி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இல்லைங்களா? அதனால் இறைவனுடைய அருளை வேண்டி 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 தொழுது 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 நாம் வந்து அவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நாமளும் முயற்சி செய்து அந்த பிறப்பு இறப்பு துன்பத்தை நீக்கி கொண்டு திருவடி ஜோதியில் கலந்துட்டால் தான் இந்த உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்காது. மறுபடியும் பிறக்க மாட்டோம். மறுபடியும் பிறவாமல் இருக்கிறது தான் நம்ம லட்சியம். இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. இந்த கோட்பாடு நல்ல ஒரு நிலை தான், உச்ச நிலை தான். சரி, இதிலேருந்து எழுந்து இது ஒரு கடகால் மாதிரி. இதிலேருந்து பில்டிங் கட்ட வேண்டி இருக்கு. அந்த பில்டிங் தான் 16 அடுக்கு பில்டிங். அதுதான் சுத்த சன்மார்க்கம். அதுதான் சுத்த சன்மார்க்கம். இப்போது கடகால் போடுறீங்க, 16 அடுக்கு பில்டிங் கட்டணுன்னா கடகால் எவ்வளோ ஆழமாக போடணும்? கடகால் சரியில்லைன்னா சரிஞ்சிடும். கடகால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கான கடகால் தான் சைவ சித்தாந்தம். பட்டு பில்டிங் கட்டின பிறகு கடகால் தெரியுமா? கடகால் தெரியாது, ஆனால் இருக்கும். அதே தான் அந்த ஒரு இதுதான் சைவ சித்தாந்தத்துக்கு மேலே பல 16 அடுக்கு பில்டிங் தான் வந்து சுத்த சன்மார்க்கம். நான் கடகால் நான் ஸ்ட்ராங்கு தான் சொல்லிட்டு கடகால் வெளியில் தன்னை வந்து காட்ட முடியுமா? ஆனால் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ அதிலிருந்து மேல் எழுந்த கட்டடம் தான் 16 அடுக்கு மெய்ஞானம். 16நாலே அது மெய்ஞானத்தை குறிக்குது. அது அமாவாசையிலேருந்து 16வது நாள் தான் உங்களுக்கு பௌர்ணமி வருது. அந்த பூசம் பௌர்ணமின்றது உங்களுக்கு ஞான நிறைவு. இப்போ வரலாறு சொல்கிறது என்னென்னா, முக்தி என்பது நிலை முன் ஒரு சாதனம் அத்தகவென்ற அற்பெரும் ஜோதி. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, முக்தி என்பது ஒரு சாதனத்தினாலே நாம் வந்து முதலிலேயே அந்த முக்தி நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை தெளிவு செய்து கொள்ளுதல் தான் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் எங்கிருந்து தோன்றுதுன்னா, நாம் இறைவனோடு இயல்பாகவே அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம். பொதுவன்றி தங்குமிடம் போச்சு. அதாவது அந்த பொதுன்றது தான் சபை. அது வந்து இந்த ஆன்மாவுக்கும் சரி இறைவனுக்கும் சரி பொதுவாக இருப்பது என்பது அருள் தான். அருள் தான் கடவுளுடைய தன்மை. அந்த கடவுளுடைய தன்மை தான் இங்கே ஆன்மாவாக வருது. கடவுளுடைய தன்மை மட்டும் தனியாக வருமா? அவரோட சேர்ந்து தான் வரும். ஆமாம். அப்போ இது பசுன்ற ஒரு பேர் இதில் வைக்க வேண்டியதில்லை. இது தனித்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முப்பொருளும் ஒன்று தான். முப்பொருளும் சேர்ந்து தான் ஒன்று. அது கடவுள். முப்பொருளை தனித்தனி பொருளாக பிரித்து பார்த்தது தவறு என்பதுதான் சுத்த சன்மார்க்கம். இதுக்கு ஆதாரம் வந்து வல்லாருக்கு இறைவனே சொல்கிறார். இது இறைவன் சொல்கிறதா சொல்கிறார். முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. ஆக இறைவன் ஏன் இந்த முத்தோற்றம் கொண்டு இருக்க வேண்டும்? அதான் கேள்வி. முத்தோற்றம் ஏன் இறைவன் கொண்டு இருக்க வேண்டும்னா, அகண்ட வெளியில் ஆண்டவருடைய இருப்பு அன்பு தான். அன்பு என்கின்ற நிலையான ஒரு அனாதி நித்திய சத்திய பொருளாக இருக்கிறார். ஆனால் அங்கே அவருக்கு அனுபவம் கிடையாது. அந்த அன்புன்னு சொன்னால் அதுக்கு அனுபவத்துக்கு வரணுமா இல்லையா? ஆனால் அது தன்னை அனுபவப்படாமையே இருக்கிறார். அப்போ தான் அனுபவப்படணும் அப்படின்னா
தன்னை தானே அனுபவிக்கிறோம். அனுபவிக்கணும். அப்போ தன்னை தானே அனுபவிக்கிறோம்னா இன்னொரு ஆள் தேவைப்படுது இல்லையா? இன்னொரு ஆள் தேவைப்படுது. ஆனால் இன்னொரு ஆள் ஒன்று கிடையாதே. இறைவனுடைய சாம்ராஜ்யத்தில் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அதுதான் அற்புதம். அற்புதம். அற்புதம்னு ஒன்று இருக்குதுன்னா இறைவன் தான் எல்லாமானவர். எல்லாமானவர். ஆக பசுன்னு சொல்கிறது கூடாது. கூடாது. அது அருட்ஜோதி அணு. அது அருட்ஜோதி அணு. ஆனால் அந்த இடத்துல அனுபவம் ஆண்டவருடைய இருப்பு வந்து அனாதியானது. அது எக்காலும் இருப்பது. அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆரம்பம் அற்றது, முடிவு அற்றது. ஆனால் அனுபவம்ன்றது என்னன்னா அவருடைய தன்மை, அருள் தன்மை. அருள் தன்மை அவருக்குள்ள பூரணமாக தான் இருக்கு. பட் ஒடுங்கி தான் இருக்கு. ஒடுங்கிய நிலையில் இருக்கு. பூரணமாக இருக்கு, ஒடுங்கிய நிலையில் இருக்கு. இல்லை இல்லை, அது கேளுங்க. அந்த ஒடுங்கிய நிலையில் இருந்துக்கிறதுனால அவர் இருக்கிற கடவுளுடைய இருப்புக்கு பிரயோஜனம் இல்லை. ஆக அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார். இதுவும் அனாதியாக இருக்கிற ஒன்று தான். அவருடைய தன்மை என்பதே அனுபவம் தான். அவருடைய தன்மை எதுக்காக இருக்குதுன்னா அன்பு என்கின்ற ஒரு இருப்பை அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா அது வந்து அன்பு என்பது அருளாக வரணும். அது அனுபவ ரீதியாக தான் வரணும். அப்போ அனுபவ ரீதியாக வரணும்னா அது ஒரு ஜீவனாக வரணும். ஜீவன் என்கின்ற ஆன்மாவை வரணும். அப்போ இரண்டாம் வந்தால் தானே தன்னை தானே அனுபவிக்க முடியும். இப்போது ஒரு துறவி சம்சாரி ஆக முடியுமா? சம்சாரி ஆகணும். ஒரு சம்சாரத்துக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆண் பெண் ஒரு டியூலிட்டி தன்மை வருது இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் அம்மையப்பனாக வர்றார், ஆண் பெண்ணாக வர்றார். அந்த பெண்ணுன்றது தான் நமக்கு வந்து அந்த அருள். அதுதான் அருள். அதுதான் ஆன்மாவாக வருது. அந்த இடத்துல ஆன்மா வரும்போது ஆன்மான்றது என்னன்னா இருப்பும் அனுபவமும் சேர்ந்த ஒரு நிலை. அங்கே அகண்ட வெளியில் இருப்பு மாத்திரம் தான். அந்த இடத்துல அனுபவம் கிடையாது. ஆனால் ஆன்மான்றதுன்னா ஆண்டவருக்கு அனுபவ நிலையம். ஆனால் அனுபவன்றது என்ன அற்புதம்னா அது பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பிக்குது. அது பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அது இவ்வளோ காலமாக பூஜ்ஜியமாகவே இருக்குது. பூஜ்ஜியமாக அதிலிருந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல நமக்கு புல் பூண்டு செடி கொடி மரம் அதில் வந்து தொட்டால் தெரிஞ்சிக்கிற அறிவு அனுபவம் வருது. அது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் புறத்துலேருந்து தான் வருது. அது ஒரு முறை பிரகாரம் வருது. அது ஏன் எதுக்கெல்லாம் கேட்க முடியாது. அருளை போய் கேட்க முடியாது. அருள் தான் ஜீவனாக வருது. அந்த ஜீவன் கூட இரண்டு பக்கங்களை கொண்டதாக இருக்குது. ஆமாம், ஒரு பக்கம் ஆன்மா, இன்னொரு பக்கம் ஜீவன், உயிர். ஜீவன் உயிர். அந்த ஜீவனுக்கு வந்து அனுபவம் வரணும்னா பிசிக்கல் பாடி இல்லாமல் வராது. அந்த பிசிக்கல் பாடி தான் பாசம். அப்போ பாசம் தேவைப்படுது இல்லையா? அந்த ஆகாச பூதம் தான் பிற ஆகாசம், நிலம், நீர், நெருப்பு, காற்றா மாறி இந்த பஞ்சபூதங்களுடைய அணுக்களின் சேர்க்கை தான் இந்த பிசிக்கல் பாடியாக வருது. இப்போ பாசம் வந்து கடவுள் தான். கடவுளே தான் பாசமாக இருக்கார். ஆக இந்த தேகம் இல்லைன்னா, இந்த தேகம் போச்சோன்னா அனுபவமே வராது. அது இயற்கையில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அது இதை வேண்டாம்னு விட்டுட்டு போனால் உங்களுக்கு அனுபவம் டோட்டலாக சூன்யமாயிடும். அதான் அங்கே தான் இதுதான்
இதுவரையில் அந்த சைவ ஞானிகளுக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தலை. அவரை வெளிப்படுத்தலை. அப்போ அதுதான் ஆதியில் வல்லவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க முன்வரவில்லை. ஆதியிலே ஒரு வல்லவன் பூட்டிய பூட்டு. அந்த வல்லவன் யார்? இறைவனே தான். இதுகாரும் அதை வெளிப்படுத்தலை. ஏன்னா அந்த பக்குவம் அகப்பக்குவமும் வரலன்னா அது முழுமை அடையலை. இப்போ 99 மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் முதல் மார்க்கு மாணவனு தானே போடுறான். +2ல் பாஸ் பண்ண முதல் மார்க் எடுத்த மாணவன் அவன் பேர் தானே போடுறான். ஐயா நான் 99 மார்க் எடுத்துட்டேன் என்ன போடு, என்ன போட 1 மார்க்கு தானே கம்மி போடுவாடா, போட மாட்டான். ஒன்று. இன்னொரு உதாரணம், இப்போ ஸ்கூலில் 35 மார்க் எடுத்தாலும் பாஸு. 35 மார்க் எடுத்தாலும் பாஸு. நீங்கள் காலேஜுக்கு போனால் கூட ஒரு 40 எடுத்தாலும் பாஸ். அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம், அடுத்த ப்ரொமோஷனுக்கு போயிடலாம். அது ஒரு இது இருக்குது. ஆனால் நீங்கள் கணத்தை தாண்டுற விளையாட்டு இருக்குது. கணத்தை தாண்டுற விளையாட்டு அந்த காலத்தில் இருந்தது. கணத்தை தாண்டுற ஒரு 10 அடி 12 அடி அகல விட்ட இருக்குன்னு வச்சுக்க, அதை தாண்டுறீங்க. 12 அடி 11.75 அடி போயிடுச்சு. ஒரு கால் 2 இன்ச்சு ஒரு பெருவிரலில் வச்சுட்டா நீங்கள் சக்ஸஸ் தான். ஆனால் வைக்க முடியல, ஃபுல்லாக தாண்டிட்டீங்க. ஒரே ஒரு இன்ச் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க நீங்கள்? அப்போ தோல்வி தானே? இல்லை நான் எல்லாத்தையும் தாண்டிட்டேன், ஒரே ஒரு இன்ச்சு தான் தாண்டலைன்னா அது மார்க் வருமா? அது இப்போ ரேஸில் கூட 1வது 2வது 3வதுன்னு வரலாம். இதில் அப்படிங்காது. கணத்தை தாண்டுறது நீங்கள் 1 இன்ச்சு போடலாடி கணத்தை உள்ளதான விழுந்து போகிறீங்க. 1 அடி 4 அடி தாண்டணும்னு உள்ளதாக விழணும், உள்ளதான். அந்த உதாரணம் இது சூட்டபுளான உதாரணம். ஆகையினால அந்த பாசம் பசு பதி இது 3 சேர்ந்த ஒரு நிலையம்தான் ஆன்மா. எனக்கு உடல் வேண்டாம், ஊனாரும் உயிர் வாழ்க்கை வெறுத்தன்றே ஒருத்திடவே. இதுதான் ஞானிகள் எல்லாருமே. இந்த உடம்பு வேண்டாம், இந்த உடம்பு வேண்டாம், உயிர் வேண்டாம். சினம் இறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. மனம் இறந்து போகணுன்றாங்க. மனம் சாமி என்ன வல்லார் என்ன சொல்கிறாருன்னா, பறை ஒளி என் மனப்பதியனில் விரித்தே அரசது இயற்றிடும் அற்பெரும் ஜோதி. பறை ஒளி பராசக்தியினுடைய சக்தி மனதில் கொடுத்து நீ இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்வாயான்னு கொடுத்துட்டாராம். மனம் ஒன்று இருக்கணும், மனம் இல்லைன்னா மனிதனே கிடையாது இல்லையா? இப்போ அந்த மனம் மனித பிறவி கிடைச்சி மனம்ன்ற ஒரு கருவி கிடைச்ச பிறகு தானே இறைவனை சிந்திக்கிறோம். ஆடு முக்தி அடையுமா? மாடு பிறவி இருக்கு, அதில் முக்தி அடைய முடியுமா? மனம் கிடையாது, அங்கே எண்ணமே கிடையாது, அது முக்தி அடைஞ்சிட வேண்டியது தானே. அப்போ மனதை கொண்டு தானே நம்ம இறைவனை நினைக்க முடியுது. ஏன் அதை கடவுளுடைய அம்சமாக பார்க்கக்கூடாது? கடவுளுடைய அருள் தான் நமக்கு மனமாக இருக்கு. அதில் எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கணுமே ஒழிய மனம் இறந்து போகக்கூடாது. மனம் ஆமாம், எண்ணங்களற்ற நிலையில்
அருள் உணர்வில் அதை கரைக்கணுமே ஒழிய அதை சாகடிக்கக்கூடாது, நோகடிக்கக்கூடாது. ஆமாம், நிறைய யோகிகள் கூட மனை நசுக்கி விட வேண்டும்ன்றாங்க. மனத்தை நசுக்கணும், மூட்டு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுன்றார். அது அதனால எல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மனமே இருக்கக்கூடாது, மனம் வேண்டாம். உடலை உதறிடுங்க. உடலை உதறினாதான் இந்த உயிர் வந்து இல்லாமல் போகும். அவங்களுடைய மார்க்கம் வேறு. அது வந்து சைவ சித்தாந்தத்துக்கு முன்னிலை. அதெல்லாம் அதுக்கு மேற்பட்டு தான் சைவ ஞானிகளுடைய ஒரு மேலான நிலை. ஆமாம், இதுக்கு மேலே தான் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற 16 அடுக்கு பளிங்கு மாளிகை கட்டப்படுகிறது. அதுதான். அதனால் சைவத்தை இப்போ நல்லா புரிஞ்சுக்கினாத்தான் சுத்த சன்மார்க்கத்தை புரிஞ்சிக்க முடியும். ஆமாம், அதெல்லாம் விளக்குறார் நீங்கள். அதனால தான் வள்ளல் பெருமான அற்பெருஞ்சோதி ஆண்டவர் சைவத்தை வழியாக போனார். ஆமாம், சைவத்தில் தான் எல்லா உண்மையுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அது முடிவானது கிடையாதுன்றார் அற்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆமாம், இந்த ஒரு படத்தில் கார் வருமானு கேட்பான். வரும், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி சைவம் தான் வந்து சைவ சித்தாந்தத்தெல்லாம் நல்லா அந்த வழியாக தான் வர வைக்கிறார் இறைவனே. வேறு எந்த ஒரு இதுவும் வந்து இவ்வளோ உண்மையை சொன்னதே கிடையாது. அதனால் சைவ ஞானிகளை தான் வள்ளல் பெருமான் போற்றி கொள்கிறார். ஆமாம், 6ஆம் திருமுறையில் கூட திருமந்திரத்தில் அன்று நீங்கள் காட்டிய உண்மைன்னுலாம் சொல்கிறார். ஆனால் அவங்க எல்லாமே வந்து இந்த பாச நிலைகளாகிய இந்த உடல், மனம், உயிர் இதெல்லாம் வேண்டான்றாங்க. இது திருவடியில் வந்து எனக்கு அடைக்கலை கொடுத்துரும், நான் ஒடுங்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் சைவ சித்தாந்தம். அதுக்கு பேர் தான் முக்தின்றாங்க. இப்போ ஆதியில் வல்லவன் ஒரு பூட்டிய பூட்டு என்னன்னா, அந்த உடலும் உயிரும் விட்டுட்டு உள்ளே ஒடுங்குகின்ற பொழுது இன்னும் ஆட்சி அவருடைய நிலைன்றது தான் உலகத்துக்கு தெரியாமல் வச்சுருந்தார் ஆண்டவர். அது என்னன்னா, அந்த ஜோதிக்கு உள்ளே போகும்பொழுது அனுபவம் சூன்யமாயிடுது. அவங்க பெற்ற சச்சிதானந்த அனுபவம் அவங்க உடல் நிலையில் இருந்து உயிர் அனுபவத்தில் இருந்து அனுபவிக்கிற வரையில் அவங்க அந்த ஆற்றின்மை வெள்ளமேன்றார். அந்த ஆற்றுல வெள்ளம் எப்படி கரைபுரண்டு ஓடுது, அந்த மாதிரி என்னுடைய உணர்வில் அந்த இன்பம் கரைபுரண்டு ஓடியதுன்றார். ஆனால் அவர் வந்து அந்த பொற்சபைக்கு உள்ளத ஜோதியில் கலந்தப்போ அது எல்லாமே வந்து சூன்யமாயிடுது. அது சூன்யமாயிடுச்சுன்றது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவருடைய இருப்பு சூன்யமாயிடுதுன்றார். அதுதான் வந்து வள்ளலார் வந்து மகா உபதேசம் சொல்கிறார். சைவம், வைணவம், பௌத்தம் முதலான சமயங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம். வேதம் ஆகமங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம். இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிடுறார். ஏன் எதுக்குன்னு எப்போ சொல்கிறாருன்னா 1943 தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது நீங்கள் யாருக்கிட்ட வருது நீங்கள் முடிவு பண்ணீங்க. இது சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்களா சரவணசாமி சொல்கிறார். ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்பு ராமலிங்க சுவாமியினுடைய 120வது வருடத்தில் தான் சுத்த சன்மார்க்க உண்மை அகண்டமாக வெளிப்படும். இதை யார் கேட்டாலும் சொன்னால் யார் ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க.
அந்த 120 ஆண்டுகள் தான் அப்பதான் கொண்டதா சுவாமிகள் வராரு. ஆமாம், அது வந்து 120வது வருடம் அது தொடர்ந்து வரும். அது வந்து அது அது கண்டினியூஷன் தான். அது கண்டினியூஷன் தான் அது. அது வர திருவருள் வெளிப்பாடு அது தொடர்ச்சி தான். அது யாராவது வந்து வந்துட்டே தான் இருப்பார். ஆமாம், அது திருவருள் வெளிப்படுத்துது. பிளேஸ் நீ நாம முடிவு பண்ணுறது வடலூர், திண்டுக்கல், ராமலிங்க அடிகளார், சரவண சாமின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். எல்லாம் ஒண்ணுதான். அது நம்முடைய கருத்து, நம்ம கருத்து வெளிப்பட்டு தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஊர்வாய் அடக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. அடக்க முடியாது. அதே திருவாசகமும் சரி, திருமந்திரமும் சரி, திருக்குறளும் சரி, எல்லாமே திருச்சிற்றம்பலத்திலிருந்து தான் வெளிப்பட்டது. எல்லாம் நிகழ்காலத்தில் தான் வெளிப்படுது. புரியுது இப்ப புரியுது. முறைப்படி வெளியாகுது. மறுபடி ஆனால் ஊர்வாயை அடக்க முடியாது. என் வாயை அடக்க முடியுமா? கண்டிப்பா. நான் தேக நிலையில் நான் ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். ஆமா. பக்குவப்பட்டவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க பேச மாட்டாங்க. கண்டிப்பா. புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மற்றபடி ஊரார் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதைத்தான் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில் எனக்கும் இவருக்கும் பெருவழக்கு இருக்கிறது, அவரவர் உலகத்தே அறிந்து அலர் தூற்றப்பட்டேன். இந்த வரியை பாருங்க. எனக்கும் இவருக்கும் பெரு வழக்கு இருக்கிறது. அதில் 3 செய்யுள் தான் வரும். அதில் அவரவர் உலகத்தை அறிந்து அலர் தூற்றப்பட்டேன். அலர்னா பழி சொல்கிறாங்க எல்லாரும். அவங்கவுங்க அந்தந்த நிலையில் அவரவர் உலகம் சொல்கிறாருல, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் சொல்லிட்டு அதில் பல்லாயிரக்கணக்கான உலகங்கள் வருது. எல்லாம் தத்துவ உலகங்கள். அதில் அவங்கவுங்க அந்தந்த உலகத்தில் இருந்து என்னை அலர்த்தூற்றப்பட்டேன். யார் இவ? இன்னொரு பாடலில் சொல்கிறார். இதில் ஆணி பொண்ணு படத்தை கண்ட காட்சிகளை அது எல்லாரும் அங்கே காத்துட்ருக்காங்க. எல்லா ஞானிகளும் அந்த கதவை மட்டும் திறக்கலையாம். ஏன்னா இங்கே அந்த கதவில் ஒரு போர்டு போட்டிருக்கு. இங்கே அந்நியர் யாரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆமாம், ஜீவகாருண்யத்தை சம்பாதித்து கொண்டு வந்தால்தான் இங்கே ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை மூலம் அந்நியமற்ற நிலையில், அயல் அறியாத நிலையில் இந்த கதவு திறக்கப்படும். புறத்திலிருந்து உள்ளே புகுதல் கூடாது, உள்ளிருந்து வர வேண்டும். அப்படி தான் இது இருக்கு. அந்த நிலை தான் அது ஒரு பெரிய ரகசியம். இது ஒரு ஆதியில் வல்லவன் பூட்டிய பூட்டு. மேலும் ஆண்டவர் தனது அருள் உண்மையை அகர உகர மகரமாக ஓங்கார வண்ணமாக வெளிப்படுத்துகிறார். ஓங்காரத்தின் முக்கூறு அகரம் உகரம் மகரம். இதில் அகரம் உடல்நிலை உருவம் தூல சரீரம், உகரம் அருவுருவ நிலை சூக்கும சரீரம், மகரம் அருவநிலை ஆன்மா காரண சரீரம். இந்த முத்திரல் வடிவத்தோடு தான் தன்னை ஆண்டவர் ஓங்கார உண்மையாக வெளிப்படுத்த உள்ளார். ஆமாம், அந்த இது 3 தான் பதி பசு பாசமாக தான் இருக்கிறது தான் நமக்கு காரண சரீரமாகவும் சூக்கும சரீரமாகவும் தூல சரீரமாக வருகிறது. அதாவது அருவம் அருவுருவம் உருவமாக வருது. இதைத்தான் ஆண்டவர் தூல சரீரத்தை சுத்தமாகவும் சுத்த தேகமாகவும் சூக்கும சரீரத்தை பிரணவ தேகமாகவும், அதாவது ஓங்கார அருட்பிரகாச வடிவமாகவும், அந்த அருவ நிலையில் இருக்க காரண சரீரத்தை எங்கும் நிறைந்த ஞான தேகமாக மாற்றிக்கொண்டு முத்திரல் வடிவோடு ஆண்டவர் தன்னைத்தானே உண்மை ஓங்கார வண்ண மனிதனாக அவர் வெளிப்படுறார். இதுதான் ஆண்டவருடைய லட்சியமாக இருக்கு. இதுதான் 3 சேர்ந்து ஒன்றாக வருது.
ஒன்றா வருது. முப்பொருளும் ஒன்றதென்றார் வெண்ணிலாவே, இந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்றே வெண்ணிலாவே என்றார். ஆக சுத்த பிரணவ ஞானதேகத்தோடு வெளிப்படுறார் ஆண்டவர். ஆமாம், வெளிப்படுறது யாருன்னா அந்த இறைவனே இங்கே மனிதனாக வெளிப்படுறார். அங்கே தான் அவருக்கு வாழ்வே வருது. சச்சிதானந்த இன்பத்தை நித்தியானந்த மனிதனில் தானே உண்மை மனிதனாக இருந்து வெளிப்படுறார். இங்கே வந்துள்ளது ஆண்டவர் தான் வாழ வர்றார். ஆக உருவத்தோற்றம் களையக்கூடாது, உருவத் தோற்றம் களையக்கூடாது. அப்போ தான் அருவ நிலையில் ஞான தேகமே விளங்கும். அப்போ தேகத்தை ஒழிக்கணும், உலக வாழ்வு வேண்டாம்ன்றது எப்படி சாத்தியம், நியாயமாகும்? ஆக புறத்திலிருந்து உட்செல்ல கூடுதல் கூடாது. அதனால் அகத்திலிருந்து கூடாதுன்னா அப்ப அந்த புருவமத்தின்றது வந்து அந்த மனம் ஒருமைப்படுறதுக்காக தான் அந்த புருவமத்தி தியானம் போயிடுச்சு. ஆமாம் 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 ஆமாம். அந்த வேற மற்றபடி உள்ள இருந்து தான் வெளியே வரும். ஐயா கொஞ்சம் இருக்க, அப்புறமா பேசலாம். ஒரு அப்புறம் அதனால்தான் வந்து இந்த பாச நிலைகளை தான் வந்து ஆண்டவர் வந்து வெவ்வேறு தேகமாக மாற்றிக்கிட்டு அந்த புறத்திலிருந்து அனுபவங்களை சிறிதாக ஏற்றி உள்ளொளியை வளரச் செய்து உள்ளொளி அனுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை வளர்த்து அதுக்கப்புறம் உள்ளிருந்தே வர்றார். ஆமாம், அதனால்தான் வள்ளல் பெருமான் இப்போது வருகின்ற நமது கடவுள் அப்படின்வார். இதை யாரனா கேட்டான்னு சொல்லுவாங்க, என்ன அது புதுசாக ராமலிங்க சாமி புதுசாக கண்டுபிடிச்சாரா கடவுளை? இப்போதான் ஆண்டவர் உள்ளிருந்தே வெளிப்படுறார். அந்த நிலை தான் 2.5 முன்னிரண்டரை பின்னிரண்டரை ரகசியம்ன்றார். அதுதான் நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். இந்த நிலையில் தான் வந்து முன்னிரண்டரையில் தான் வந்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்துநீபாதம் முன்னிரண்டரையில் தான் அது வருது. ஆனால் பின்னிரண்டரையில் தான் வாழ்வே உதயமாகுது. பின்னிரண்டரை வந்து சுத்த சன்மார்க்கங்கள்லாம் வெளிப்படுது. இதுவரையிலே முன்னிரண்டரை தான். முன்னிரண்டரை மட்டும் வாழ்வு தராது. ஏன்னா அது புத்தியில் வந்து சூன்யம் தான் அனுபவமாகும். பின்னிரண்டரையில் வந்து ஆண்டவரே வெளிப்படுறார். அதாவது முன்னிரண்டரையில் வந்து தன் கையில் பிடித்த சங்கை என் கையில் பிடித்தேன்வார். இதில் வந்து எதில் பார்க்குறீங்கன்னா எனக்கும் இவருக்கும் பெருவழக்கு இருக்குதுன்னு வரும் பாருங்க. தன் கையில் பிடித்த சங்கை என் கையில் பிடித்த சங்கை தன் கையில் பிடித்தே. என் கையில் பிடித்த சங்கைன்னா முன்னிரண்டரை திருவருள் துணையோடு நாம முயற்சி செய்யணும். அதாவது ஒரு பாகம் இன்னொரு பாகம் அரை பாகம். அதாவது தேகநிலையை கடத்தல் அது ஒரு பாகம். இதுதான் வந்து இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு அப்படின்றது சமன்கோடு பார்க்கறது. நல்வினை தீவினை இதெல்லாம் வந்து கண்மமலம். இது தேக உணர்வு கடந்துட்டாலே அது போயிடும். அது ஒரு நாழிகை கணக்கு. இரண்டாவது நாழிகைன்னா சூக்கும தேக உணர்வு, இந்த உயிர்நிலையை கடக்கிறது. அது மாயா உணர்ச்சி மாயாமலம் கடக்கிறது. இதுதான் மலபரிபாகம். மூன்றாவது ஆணவ மலம். இது முழுமையாக கிடையாது. முந்தி வந்து 2.5 கடக்கலை, 3 கடந்துட்டாங்க. அதுதான் தப்புன்றார் வள்ளலார். இல்லை, வள்ளலாருக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், ஆன்ம நிலையில் கடவுள் பாதி நாம் பாதியாக இருக்கும். அது வந்து பசு மட்டும் தனியாக இருக்க முடியாது. அதனால் இறைவனும் நாமும் சேர்ந்து தான்
உடனாக இருக்கின்ற நிலை. ஓகே. அதில் உள்ளொளிக்கு மனம் கிடையாது. உள்ளொளிக்கு மனம் கிடையாது. கிடையாது. அந்த உள்ளொளியோடு இருக்கிற அறிவு இருக்குது பாருங்கள், ஆன்ம அறிவு, அகம். ஆமா. அதுதான் வந்து தன்னை அறியாதுக்கிறது. அது இயற்கை மூலம். அதை பாதியில் தான் வந்து அதை நீக்கணும். நீக்கணும்னா அந்த ஆன்மா கூட நான் அல்லன்ற ஒரு நிலைக்கு வருது. அது இறைவனே தன்னை தானே அனுபவிப்பதற்காக அவரே டியூலிட்டி தன்மையோடு இந்த ஆன்மாவாக வெளிப்பட்டிருக்கிறார். அது ஆன்மாவுடைய சிறப்பு, ஆண்டவருடைய சிறப்பு தோற்ற சிற்றம்பலம். அதில் இருக்கிற ஆணவ மனம் அவருடைய செயலாலே விளங்குவது. அந்த ஆணவ மனம் கூட இறைவனுக்கு அந்நியமல்ல. அந்த ஆணவத்தை பிரணவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கணும். ஆரம்பத்தில் அந்த ஆணவம் வித்து நிலையில் பூஜ்ய அனுபவத்தில் இருக்குது. அந்த நிலை மாறி அந்த ஆணவத்தையே பிரணவத்தை மாற்றிக்கணும். அதை அழிக்கக்கூடாது, மாற்றலாம். அதுதான் இரண்டரை நிலை கிடக்கிறது. இது நம்முடைய முயற்சி, திருவருள் துணையோடு நம்முடைய முயற்சி. இதுதான் அகர உகர மகரம் முன்னிரண்டரை நிலையை கடக்கிறது. இந்த அசுத்த நிலையை கடக்கிறது. தன் கையில் பிடித்த சங்கு இது. இது வாங்கிட்டு ஆண்டவர் இப்போ வந்து அங்கிருந்து அவர் பின்னிரண்டரையில் அவரு வெளிப்படணும். ஆமாம், அவர் அருளாலே அவர் வெளிப்படுகின்ற பொழுது தான் அந்த ஒவ்வொரு தேகத்திலே வெளிப்படுகின்ற பொழுது அந்த அறநிலையில் ஆணவடைகின்ற போது அது ஞான தேகம்னா வரலாறுக்கு அனுபவப்படுது. அப்புறம் உயிர்நிலையில் அந்த முழு மனமும் நிற்கின்ற பொழுது அந்த சூக்கும தேகம் பிரணவ தேகமாக மாறுது. மேலும் ஆண்டவர் அணகப்படுகின்ற பொழுது அந்த தூள தேகத்தில் உள்ள கண்ம மனம் நீங்கி சுத்த தேகம் மாறுகின்ற போது அது ஒளிநிலை அடைகிறார். அதை தான் இப்போது வருகின்ற கடவுள் என்றார். அப்போது தன் கையில் பிடித்த சங்கை இவர் ஊதி பிடிச்சு அவர்கிட்ட கொடுத்துட்றார். இப்போ அவர் ஊத ஆரம்பிக்கும் போது தான் இந்த மும்மலங்கள் நீங்கி 3 தேகங்கள் தூள சுக்கும காரண தேகம் வந்து சுத்த பிரணவ ஞான தேகமாக மாறுது. அப்போ தன் கையில் பிடித்த சங்கை என் கையில் பிடித்த சங்கை வாங்கி தன் கையில் பிடித்து ஊதுறாரு. புரியுதுங்களா? இதுதான் சுக்குமம். இதுதான் வந்து அந்த எனக்கும் இவருக்கும் பெரு வழக்கு இருக்குது என்றும் தீராத வழக்கடின்றார். அப்புறம் தான் அதில் வந்து இரட்டை தாழ்பால் போடுன்னுவார். இனி எங்கே ஓடுவது, இனி இரட்டை தாழ்பால் போடு. இரட்டை தாழ்பால்னு போடுன்னா முன்னாடி வந்து அகமார்க்கம் ஒன்று தனியாகவும் புறமார்க்கம் தனியாக இருந்தது. புறமார்க்கம் உலக மார்க்கம். இதில் நாமெல்லாம் சதம் பார்த்து விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் சவக்குழியில் இறங்கி போகிறோம். இது சதம் அல்ல, ஆண்டவர் மட்டும்தான் சதம். இது அனித்திய பொருள், இதை விட்டு ஒன்று உள்ளே போனவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் அந்த அனுபவம் கை கெட்டது, வாய்க்கு கிடைச்சது தொண்டைக்குள்ளே இறங்கும் போது அது சூன்யமாக போடுது. ஆக இது அகமார்க்கமும் அல்ல புறமார்க்கமும் அல்ல, இது அனக மார்க்கம். ஆமாம், இது அனக மார்க்கத்தில் வந்து உலக வாழ்க்கையை விடக்கூடாது, அகவுண்டையை விடக்கூடாது. ஆக அகமார்க்கத்தை போனவங்க சூன்யமாக போயிட்டாங்க, புறமார்க்கத்தை மட்டும் போனவங்க அநியாயமாக செத்து போயிட்டாங்க. ஆக 2 பக்கமும் ஓடக்கூடாது, 2 பக்கமும் ஆண்டவர் இருக்கணும். இவர் எங்கே ஓடுவதுன்னு இரட்டை தாழ்பால் போடு. ஏன்னா ஆன்மாவுக்கு இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சரவண சாமி தான் அந்த இரட்டை தாழ்பால் போடுன்றதை உண்மையை உடைக்கிறார். ஆன்மா வந்து இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டது. அதாவது அகநிலையை மறவாமல் புறக்கடமையை பரோபகார செயலோடு வாழ்வதுதான் அனக சுத்த சன்மார்க்கம். எங்கே ஓடுவது, இனி இரட்டை தாழ்பால் போடு. இன்னைக்கு அவரும் எங்கேயும் ஓட மாட்டார் இவர் அப்படின்றார். நன்றி. தயவு வந்தனம் ஐயா, வந்தனம். தயவு.
வணக்கம் ஐயா. ஆம், எனக்கு வந்து ஒரு பாடலுக்கு மட்டும் தங்களால் முடிந்தால் விளக்கம் கூற முடிந்தால், நம்மளோட குழுவில் வந்து அன்பு ஒளி குழுவில் வந்து பதிவிட முடியுங்களா? ஆம், பாடல் பார்த்தீங்கன்னா, 6ஆம் திருமுறையில் வந்து இவருக்கும் எனக்கும் அப்படின்ற தலைப்பில் இருக்குது. 124வது தலைப்பு. அது பாடல் பார்த்தீங்கன்னா 4 பாட்டாக எழுதியிருக்காரு பெருமானார். ஸோ அந்த பாடலோட விளக்கம் வந்து எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. அது என்ன சொல்ல வராருன்னு தெரியல. கடவுள் தன்னோட வந்தார், திருப்பி நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதில் இருக்குது. ஆனால் அவர் என்ன ரியலாக சொல்ல வந்தாருன்னு எனக்கு புரியல. நீங்கள் கொஞ்சம் போட முடியுங்களா அதுக்கு? நன்றி. அருட்பெரும் ஜோதி தயவு வந்தனம் அம்மா. அந்த பாடலை வந்து முதல்ல பார்த்துருவோங்க. இது வந்து 6ஆம் திருமுறையில் தான் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கு இருக்குது. அந்த பாடல் பார்த்துருவோம். இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கு இருக்கின்றது, அது என்றும் தீரா வழக்கு காண்டி. எவர்க்கும் பெரியவர் பொன்னம்பலத்தே நடமிட்டார், எனக்கு மாலையிட்டார், இதோ வந்தார். இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கு இருக்கின்றது, அது என்றும் தீரா வழக்கு காண்டேன். அன்றிதோ வருகின்றேன் என்று போனவர் அங்கே யார் செய்த தடையாலோ இருந்தார். என் கையில் சங்கை இன்று தம் கையில் கொண்டே வந்து நிற்கின்றார். என் கையில் சங்கை இன்று தம் கையில் கொண்டே வந்து நிற்கின்றார். இங்கே இந்த கதவை மூடு, இங்கே இந்த கதவை மூடு, இவர் போவது நீ எங்கே. எவர்க்கும் பெரியவர் பொன்னம்பலத்தே நடமிட்டார், எனக்கு மாலையிட்டார், இதோ வந்தார். அவரவர் உலகத்தே அறிந்தளர் தூற்றப்பட்டேன், அவரவர் உலகத்தே அறிந்தளர் தூற்றப்பட்டேன். அன்று போனவர் இன்று வந்து நிற்கின்றார், கெட்டேன் இவர் சூதை அறியாதே முன்னம் ஏமாந்து விட்டேன். இந்த கதவை மூடு, இந்த கதவை மூடு, இனி எங்கும் போக விட்டேன். சின்ன வயதில் என்னை சேர்ந்தார், புன்னகையோடு சென்றார், தயவால் என்று வந்தார். இவர் காரிடு என்னை விட்டினி இவர் எப்படி போவார் ஓடு. இந்த கதவை மூடு, இரட்டை தாட்கோளை போடு. சின்ன வயதில் என்னை சேர்ந்தார், புன்னகையோடு சென்றார், தயவால் என்று வந்தார். இவர் காரீடு என்னை விட்டினி இவர் எப்படி போவார் ஓடு. இந்த கதவை மூடு, இரட்டை தாட்கோளை போடு. இவர்க்கும் எனக்கும் பெருவழக்கு இருக்கின்றது, என்றும் தீரா வழக்கு காணடி. இந்த பாடல் தான் நம்ம ஏற்கனவே முன்பதிவில் நம்ம பார்த்தோம். இது மற்றபடி அடியனை போன்ற சிற்றறிவுடைய சிறியவர்களில் ஒருவனாகிய அடியனை தேக உணவிலிருந்து இது போன்ற அதிசூக்குமமான பாடலுக்கு பொருள் காண்பது தவறாக போய்விடும்.
அதனால் இதுக்கு பொருள் வந்து வள்ளல் பெருமானே சொன்னதான் உண்டு. ஏன்னா இது அருளே வெளிப்படுத்தினது, திருவருளே வெளிப்படுத்துது. அந்த நிலையில் இருந்து சொல்லணும். அப்படி சொல்கிறவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள். அவர்களுடைய விளக்கங்களில் வந்து எல்லா சந்தேகங்களுக்கும் திருவருட்பாலை எல்லா பாடல்களுக்குமே இருக்குது. பல பதிகங்களுக்கு சுவாமிகள் உரை விளக்கம் எழுதியிருக்காங்க. அகவல் உரை விளக்கம், திருவடி புகழ்ச்சி உரை விளக்கம், அட்டகம் உரை விளக்கம், திருப்பள்ளி எழுச்சி உரை விளக்கம், இன்னும் நிறைய இதுக்கு சுவாமி எழுதியிருக்காங்க. அருள் விளக்க மாலை உரை விளக்கம், நடராஜபதி மாலை உரை விளக்கம், இது மாதிரி நிறைய பாடல் எழுதியிருக்காங்க. இந்த பாடல்களில் அந்த கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா சுவாமிகளுடைய உரைகளில் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த பாடலுடைய மையக்கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்கனவே நம்ம அந்த பதிவு பார்த்து வந்த மாதிரி தான், பழைய சமய மத யோக மார்க்கங்களில் எல்லாமே புறநிலையிலிருந்து உட்சென்று அந்த சிவஜோதியில் கலந்து விடுவதைத்தான் லட்சியமாக கொண்டிருந்தார்கள். அந்த இது வந்து சுத்த சன்மார்க்கத்தில் முற்றிலும் மாறுபடுவது. ஏன்னா இந்த பிறப்புன்றது இறைவனுக்கு தேவைப்படுது. இந்த பிறப்பு என்பது பிறப்பு உருவம் இறைவனுக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுதுன்னா, அந்த ஓங்கார உண்மையை, அந்த அருள், கடவுளுடைய அருள் தன்மையை ஓங்கார வண்ணமாக மனிதனில் வெளிப்படுத்துகின்றார் தானே அந்த மனிதனாக இருந்து கொண்டு. ஆக வந்து இதுவரையில் மனிதன் தன்னை கடவுளுக்கு அயலானாக கருதியதே தவறானது. ஏனென்றால் இருப்பது ஒன்று, அதுவே எல்லாமாய் இருக்கின்றது. அதுதான் இதுதான் சரவணானந்த சுவாமி சொல்வார், இருப்பது ஒன்று தான், அதுவே எல்லாமாய் இருக்கிறது. அதை தவிர அதற்கு அயலாக, எதிராக, வேறாக, பிரிது என்று ஒன்று என்றும் இல்லை, எங்கும் இல்லை. இதுதான் உண்மை. அந்த அருள் நிலையிலிருந்து அந்த சத்திய மெய்ஞானிகள் கண்ட உண்மை இந்த ஒன்றே ஒன்று தான். இதுதான் வள்ளல் பெருமான் நடராஜபதி மாலையில் சாகாத கல்வியே கல்வி என்ற பதில் வரும். ஒன்றே சிவம்தான், ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிடுறார். அதனால் சிவம்தான் இருக்கிறது, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிவம் வந்து அகண்ட வெளியில் அதுக்கு அந்த அன்பு இருப்பாக நிலையாக இருக்கின்ற அந்த ஆண்டவருக்கு அந்த இடத்துல அனுபவம் இல்லை. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆக நான் என்று சொல்லுகின்ற இந்த மனிதனும் சரி, சொல்ல முடியாது மனிதனைப் போல் அனுபவிக்கின்ற அந்த நான் என்று வண்ணமாய் அனுபவிக்கின்ற எல்லா உயிரினங்களும் சரி, அந்த நான் என்ற இருப்பு உணர்வு, இருத்தல் என்பது எந்த ஒரு உயிராலோ எந்த ஒரு தனி மனிதனாலோ கூடாத ஒரு காரியம் என்ன என்றால் நான் இருக்கிறேன் என்பது. இருத்தல் என்பது இயற்கை உண்மை ஆகிய சத்து பொருளால் மட்டுமே முடியும். பிற எந்த உயிரினாலோ எந்த மனிதனாலோ புதியதாக வந்து இங்கு இருக்க முடியாது. இருத்தல் என்பது தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதம். இருத்தல், இருக்கிறேன் என்பது. அந்த இருத்தல் என்பது மூலப்பொருள், முற்றிலும் மூலப்பொருள் எதுன்னா இயற்கை உண்மையாகிய சத்து பொருள், அதான் மெய்ப்பொருள். அந்த முற்றிலும் அந்த பரிபூரணமான அந்த மெய்ப்பொருளே தன்னை முழுமையாக மனிதனில் நான் என்ற வண்ணத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றார். அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால அப்படி வெளிப்படுத்தி கொண்டு அவர் வாழ வருகின்றார். சச்சிதானந்த எக்காலும் நீங்காத அந்த பேரின்ப நிலை, எல்லையற்ற வரம்பு இல்லாத அந்த பேரின்பத்தை தான் சச்சிதானந்தம் சொல்கிறது. அந்த சச்சிதானந்தத்தை வந்து ஆண்டவர் வந்து நித்தியானந்த மனிதனில் தான் வெளிப்படுத்த முடியும்.
நம்ம சச்சிதானந்தம் நித்யானந்தம் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சச்சிதானந்தம் அப்படின்றது சைவ சித்தாந்தத்தில் நிறைய இடங்களில் வரும். ஆனால் நித்யானந்தம்ன்ற வார்த்தை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் வரும். நித்யானந்தம் அப்படின்னாலே அது எப்போ நித்திய ஆனந்தமாக இருக்கும்னா அந்த ஓங்கார உண்மையை, அதாவது ஓம் அப்படின்னம்மா ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களின் கூட்டு ஒளி தான் வந்து ஓம் அப்படின்றது. ஓம்ன்றதுக்கு மூலப்பொருள் எதுன்னு பார்த்தோம்னா ஆ உ இம், இது 3ம் சேர்க்கப்பட்ட பிறகு தான் அது ஓம்னு வருது. ஆ என்பது இந்த உடல் தோற்றம், இதுதான் பாசநிலை. உ என்பது உயிர் உணர்வு, இதுதான் சுக்குமதேகம். இதுதான் சைவ ஆகமத்தில் பசு என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இம் என்பது தான் மகர மெய்ஜோதி, அதுதான் உள்ளொளியாக இருக்குது. இது 3மே கடவுள் தானே தவிர இதில் தனிப்பட்ட எந்த ஒரு உயிரோ எந்த ஒரு மனிதனுக்கோ அது சொந்தமல்ல. ஆக மனிதன் வந்து தன்னை கடவுளிலிருந்து பிரிந்தவனாக நினைப்பது ஏனென்றால் அந்த நான் என்ற வண்ணத்தை நாம் மாறுபாடாக கொண்டு அதை ஒரு ஐசோலேட்டாக பண்ணி இதயஸ்தானத்தில் இருந்து நாம் உணரோம். உண்மையில் அது எங்கே இருந்து வெளிப்படுதுன்னா தலைநடு நிராதார நிலையிலிருந்து அகவானத்திலிருந்து ஒவ்வொரு நொடியும் அந்த அருள் விளக்கு தான் நான் என்ற வண்ணத்தில் வெளிப்படுகிறது என்கின்றார் தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள். இதுதான் வள்ளல் பெருமான் அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே என்றார். அருள் விளக்கு அருட்சுடர் அருட்ஜோதி, அதாவது விளக்கு சுடர் ஜோதி. விளக்கு நிலை தான் இம் என்கின்ற உள்ளொளி நிலை. ஊ, அதாவது ஆ ஊ இம்ன்றது உண்மையில் இம் ஊ ஆன் தான் வருது. நம்ம ஓம்னு சொல்கிறோம் ஆ ஊ இம்னு, ஆனால் உண்மையில் அது வந்து புறநிலையிலேருந்து தான் போகுது. ஆனால் உண்மையில் அது இம்மிலிருந்து உகரம் உயிர் உணர்வு வெளிப்பட்டு அந்த உயிர் உணர்வானது அந்த பாசத்தை தன்னோடு இணைத்து கொள்கிறது. பாசம் வந்து எப்பொழுதுமே பசுவை சார்ந்து தான் இருக்க முடியும், அது தனித்திருக்க முடியாது. அதே போல் பசுவானது பதியோடு சேர்ந்து தான் இருக்குமே தவிர அது தனியாக இருக்க முடியாது. என்ன சத்தாகிய பதி தான் தன்னை சித்தாகிய அருள் விளக்கு என்கின்ற உண்மை மனிதனாக மனிதனுடைய ஆத்மஸ்வரூபமாக வெளிப்படுகின்றார். ஆக விளக்கு சுடர் ஜோதி, அருள் விளக்கு அருட்சுடர் அருட்ஜோதி, இது 3மே சேர்ந்து ஒன்று தான். இப்போ சூரியன் இருக்குன்னா அது ஒரு விளக்குன்னு இருந்தால் அதுக்கு சுடர் வந்து இயல்பு. அது மாதிரி தான் அந்த முத்தோற்றத்தோடு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அந்த புல்லாதி ஓரறிவு தாவரத்திலிருந்து ஒரு சத்திய ஞானி வரையில் எத்தனையோ கோடி பிறவிகள் எத்தனையோ கோடி காலங்கள்லாம் கடந்து கடைசியில் தான் வந்து தன்னை தானே அறிந்து கொள்ளுகிறது, தன்னை தானே அனுபவிக்கிறது. அதுதான் அந்த டியூலிட்டி அனுபவம். அந்த ஒன்று தான். ஆனால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா அது தன்னைத்தானே அனுபவிக்கணும், இன்னொருத்தர் தேவைப்படுது. அதனால் தனது தன்மையாகிய அருளையே ஆன்மாவாக ஆக்குகிறார். ஆக கடவுளுடைய தனிப்பெரும் கருணை என்கின்ற திருவருள் தான், அதாவது கடவுளுடைய தன்மை தான் இங்கு நம் சிறநடுவிலே நான் என்ற வண்ணத்தில் விளங்குகின்றது. ஆக இந்த ஒரு நிலையில் இறைவனே முத்தோற்றத்துடன் வெளிப்படுகின்றார். ஆனால் அது நமக்கு வந்து அபக்வ நிலையில் காரண ஆன்மாவாகவும் காரண சரீரமாகிய ஆன்மாவாகவும் அருவம். அடுத்து உயிர் உணர்வு, அதுதான் சுக்குமதேகம் அருவுருவம். அடுத்தபடியாக அது எல்லாமே அதனுடைய விரிவு ஜோதி நிலை அப்படின்னு இருக்கும்போது அதுதான் பௌதிக உடல் வடிவம் உருவம் ஸ்தூலதேகம். இதுதான் முடிவில் இப்படி தான் ஒவ்வொரு உயிருக்குமே இது இருக்குது. எந்த உயிர் எடுத்தாலும் 3 தேகங்கள் இல்லாமல் அது வந்து ஒரு வாழ்வுக்கே வர முடியாது. ஆக இந்த 3 தேகங்கள் நமக்கு வந்து
எத்தனையோ கோடி காலமாக இருக்கும்பொழுது அது ஏன் எதுக்குன்னு நம்ம மனிதன் இது பண்ணாமல் தன்னுடைய இன்பத் துன்பத்தையே பெரிதாக கருதி கொண்டு இந்த இன்பத் துன்பம் இல்லாத ஒரு நிலை வேண்டும் என்கின்ற ஆசைப்பட்டு அதுக்கு ஒரே வழி இந்த புற சூழலை விலக்கி கொள்ளு இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று தான் தீர்மானித்தான். அதற்காகத்தான் வழிமுறைகளை சமய மத யோக மார்க்கங்களை வகுத்து பிறப்பில்லாத ஒரு நிலைக்கு நாம் போனோம்னா அந்த உள்ளிருக்கின்ற அந்த மெய்ப்பொருள் ஜோதி மகர ஜோதியில் சிவஜோதியில் போய் கலந்துடணும். அப்படி கலக்கணும்னா நமக்கு இந்த உயிரையும் உடலையும் விட்டு விட்டு தான் உள்ளே கலக்க முடியும், அந்த அகவானிலே கலக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த உடல் உயிர் விட்டாங்க. அதில் பல வகையான முறையில் கலந்துருக்காங்க. அதாவது உள்ளே போய் ஜோதியோட ஜோதியாகவே தன் உடலை ஆக்கிக்கொள்வது, தனது உடலை ஜோதியில் கலந்து அதுக்கு அடையாளமாக சிவலிங்கமாக ஆக்கிவிடுதல், அப்புறம் சமாதியில் கூடி மண்ணிலே பல ஆயிரம் ஆண்டுகள் இருப்பது, இப்படி எத்தனையோ வகையான ஒரு முறைகளில் அதை இது பண்ணாங்க. அது தவறு. இறைவனுடைய சித்தம் தன்னை உருவத்தில் அரு உருவத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்போதான் வாழ்வு என்ற ஒன்றே நமக்கு கிடைக்குது. ஆக இங்கே வாழ வந்திருப்பது நான் என்று நினைக்கும்போது தான் அனைத்து வகையான பிரச்சனைகளும் கற்பனா மார்க்கங்களும் ஏற்பட்டன என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அதைத்தான் சுவாமி தயாநிதி சரவணானந்த அவர்கள் நமக்கு விளக்கமாக பல புத்தகங்களிலே அதை நமக்கு தெளிவாக விளக்கி காண்பித்துள்ளார். ஆக அந்த ஒரு நிலை தான் அதுக்கு நம்ம அருள் நெறி சுத்த சத்மார்க்க முறையில் அந்த நாமும் இப்போ புறநிலையில் தான் இருக்கோம். அதனால தான் வள்ளல் பெருமான் 2.5 என்று சொல்லிட்டு ஒரு சுத்த சன்மார்க்க சாதனமாக கொடுக்குறார். ஏன்னா அந்த முத்தி என்பது இயற்கையிலே இருக்குது, அதை தெளிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த தேக உணர்வையும் மன உணர்வையும் ஜீவ உணர்வையும் கடக்கணும். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அற்புதம். ஆனால் இது சாதனம்தான். சாதனம்தான். இந்த சாதனத்தினாலே மிக மிக விரைவிலே நாம் அந்த நிலையை கண்டுகொள்ள வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவர் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினங்களாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் நல்ல விசாரணையோடு இருந்து வாருங்கள் அப்படின்றார். 10 தினங்கள்ன்றது 10ன்னு ஆன்மா அனுபவம். ஆக நம்ம முதல்ல எடுத்த உடனே ஆன்ம சொரூபத்தில் நிற்க வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தில் ஆரம்பத்திலேயே நம்ம முக்தி நிலையில் நிற்கணும். அதை சுத்த சத்விசாரத்திலையும் சத்விசார தியான பயிற்சியின் மூலமாகவும் நம்ம ஜீவகாருண்யத்தை கை கொண்டு தான் அதை அடைய முடியுமே தவிர, ஜீவகாருண்யம் இல்லாது அந்த சத்விசார தியானம் பண்ணோம்னா அது கைகூடாது. ஆக உள்ளொளி நிலையே நம்ம முதல்ல, அந்த உள்ளொளி நிலை தான் நம்முடைய மனிதனுடைய உண்மையான நிலை. அதுதான் நடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனிதனுக்கும் நடு அதுதான். இந்த பிரபஞ்சத்தில் ஆண்டவர் அற்புதஞ்சோதி ஆண்டவர் திருநடனம் இடுவதற்கும் இந்த ஆன்மா என்கின்ற நடு தான் பொதுவாக இருக்கிறது. ஆக நாம் இந்த ஆரம்ப கட்டத்தில் நம்ம புறத்திலிருந்து தான் நம்ம மனதை உள்நோக்கி செலுத்தி அங்கு கண்டு கொள்ள வேண்டும். இதுதான் அகம் அறிதல். இந்த முன்னேடி சொல்கிற 2.5 நாழிகை இதை வள்ளல் பெருமான் முன்பாட்டு காலையிலே பின்பாட்டு காலையிலே அப்படின்லாம் பாடுவார். பல இடத்துங்களில் அதை சொல்கிறார். அந்த 2.5 நாழிகை பற்றி திருவருட்பானுடைய கடைசி பாடலே இதை சொல்லிட்டு தான் முடிக்கிறார். என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் 2.5 நாழிகையில் எனது பேருடம்பில் கலந்து உளத்தில் பிரியாது மகிழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த முதல்ல சொன்னது அந்த மறைமுகமாக முன்சாரும் 2.5 நாழிகை மறைமுகமாக முதல் வரியிலேயே சொல்கிறார்.
அதை முடித்த பிறகு அதுதான் அகம் அறிதல். அது திருவருள் துணையோடு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு அந்த சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் நான்கு பின்பற்றினாதான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும். அதனால் முதல் ஸ்டெப்பு முன்னிரண்டரை அகமறிதல், அகம் நிலைத்தல். இதுதான் அது 2.5 நாழிகை கணக்கு வருது. ஓங்காரமே அகரம் 1 மாத்திரை, உகரம் 1 மாத்திரை, மகரம் அரை மாத்திரை. அதுவே ஓங்காரமே 2.5 மாத்திரையில் தான் அது வருது கணக்கு. ஆக நம்ம புறத்திலிருந்து தான் போகிறோம். ஏன்னா நம்ம தேக உணர்வில், உடலே நான் என்ற உணர்வில் இருக்கிறதுனால நம்ம விசாரித்தறிந்து உள்நோக்கி அந்த அகநிலையை இயல்பான முறையில் மனதை தட்டி கொடுத்து, மனதை பலவந்தப்படுத்தாமல் இயல்பான முறையில் நம்ம சத்விசாரத்தால் கண்டுகொள்ளுதல் அல்லது தெளிவு செய்து கொள்ளுதல், உண்மையை தெளிவு கொள்ளுதல். இதுதான் ஆண்டவர் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற சாலையினாலே வழி மார்க்கம். அந்த சாலை என்று சொல்லப்படும் தர்மசாலை. அந்த ஆன்மா தான் தர்மசாலையாக இருக்குது. உண்மையில் புறத்தில் வடலூரில் சத்திய ஞான சபை ஒரு வேறாகவும், சத்திய தர்மசாலை வேறாகவும், சித்தி வளாகம் வேறாகவும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அகநிலையில் 3மே ஒன்று தான். அந்த 3மே ஒன்று தான். அதுதான் அகநிலை. அதுதான் சத்திய தர்மசாலையாகவும் இருக்கிறது, ஆண்டவருக்கு சத்திய ஞான சபையாகவும் இருக்கிறது. ஆக ஆண்டவர் ஆன்மாவை நோக்கி வருகிறார். அந்த ஒரு நிலை ஆன்மாவை நோக்கிற உள்ளிருந்து வெளிப்படுகின்ற ஒரு நிலை. அதுதான் இப்போ முதல்ல அகம் அறிதல். அதுதான் தன் கையில் பிடித்த சங்கு. சங்குன்ற ஒரு வார்த்தையை ஏன் உபயோகப்படுத்துகிறாருன்னா, இப்போது திருமால்ன்றது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை சிதம்பரத்தில் நடராஜர் சந்நிதிக்கு முன்னாடி அதை வச்சுருக்காங்க. அவருடைய இதை வச்சுருக்காங்க தத்துவத்தை. அந்த திருமாலே அந்த ஆன்ம நிலையை பற்றி சொல்ல வந்த ஒரு தத்துவம் தான் திருமால் தத்துவம். அதுதான் அகர உகரம். நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு சொல்லுவார். அந்த அகரம் உகரமாக, அகரம்ன்றது அருட்பெரும் ஜோதியாகவும், உகரம்ன்றது தனிப்பெரும் கருணையாகவும் இருக்கிறது. இது அகநிலை அனுபவம். அதுதான் 8ஓடு 2 சேர்த்து இனவு மறியர். 8 2 சேர்த்த 10. அந்த 10 தினங்கள் சாலைக்கு போகிற 10 தினங்களாகிய கொஞ்ச காலம், ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த சாதனத்தை முடிக்கணும். நம் ஆன்மஸ்வரூபியாய் அருட்ஜோதி அக வடிவினராய் அந்த கடவுள் ஆன்மஸ்வரூபியாய் நிலைத்து விடுதல் வேண்டும். இதுதான் அகம் அறியீர். அப்புறம் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் வம்மின் ஈண்டே ஞானசரையில் சொல்கிறார். அகமறியீர் அனகம் அறிந்து. அப்போது அகமறியன்றது அகம் அறிய வேண்டும். அதுதான் நம்முடைய முயற்சி, அதிதீவிர விருப்ப முயற்சி அப்படின்வார் வள்ளல் பெருமான். அந்த நிலையை பெற்றுக்கொள்வது, கடவுள் நிலையறிந்து அம்மையமாவதற்கு நாம் அதிதீவிர விருப்ப முயற்சியுடையவராக இருக்க வேண்டும். அந்த அதிதீவிர விருப்ப முயற்சியை கொண்டு அந்த முன்னிரண்டை உடல்நிலை, உயிர்நிலை, ஆன்ம நிலையில் பாதி நிலை தான் ஆணவமாக இருக்குது. இது 2 நிலையை கடந்து அகநிலையிலே அருட்ஜோதி ஆன்மஸ்வரூபியாய் நிலைத்து விடல் வேண்டும். இதுதான் அகம் அறிதல். நம்ம அகத்தை அறியாமல் இருக்கிறதுனால அகமறியேர். சரி, அகம் அறிந்துட்டோம். அப்புறம் அனகம் அறிந்து, அனகநிலை இப்போ இறைவன் தான் உள்ளிருந்து வெளிப்படணும். இறைவன் உள்ளொளி நிலையிலிருந்து நம்முடைய சாதனத்தைக்காக இறங்கி அவர் வெளிவருகின்ற பொழுது ஆன்ம நிலையில் இருந்த அந்த ஆணவமாகிய அறையும் நீங்கி அது அந்த காரண சரீரம் ஞான ஆகாசமாக, ஞான தேகமாக மாறிவிடுகிறது. மேலும் உயிர்நிலையிலே அந்த உள்ளொளியானது சுடராக அருள் விளக்கு நிலையிலிருந்து சுடர் நிலையில் அந்த சுக்கும தேகத்தில் கலந்து விடுகின்ற பொழுது அந்த சுக்கும தேகம் இதுகாரும் எல்லா பிறவிகளிலும் அது ஒரு ஆவி வடிவமாக தான் இருந்தது. இப்போது ஆண்டவர் கலந்த பிறகு அந்த ஆவி வடிவமே அருட்பிரகாச வடிவம் என்ற
ஒரு நிலை அடைகிறது. அதுதான் பிரணவதேகம். பிரணவதேகம் இதுதான் வள்ளல் பெருமான் அகவலில் சொல்லும்போது, தேவி உற்று ஒளிர் தரு திரு உரு உடன் எனது ஆவியில் கலந்தொளிர் அற்புறஞ்சோதி. தேவின்னா அருட்சக்தியாகிய அன்னை, தனிப்பெரும் கருணையாகிய தேவி. இதுதான் கடவுளுடைய தன்மை தான் திருவருள். இதுதான் தேவி என்றார். அந்த அருள் விளக்கு அதுதான் தேவி. அது உயிர் வடிவத்தில் சுக்குமதத்தில் கலகின்ற பொழுது அதுதான் தேவியுற்றுளிர் தரு திரு உரு உடன் எனது ஆவியல் கலந்துளர் அற்பெருஞ்சோதி. ஒளிர் தரு திரு உரு அப்படின்றது தான் அருட்பிரகாச அனக வடிவம், அதாவது பிரணவதேகம். இதை தான் சைவ ஆகமத்தில் அருணகிரிநாதர் கிளி வடிவம் பெற்றார் என்று சொல்லுவாங்க. ஆக அதுக்கப்புறம்தான் அதுதான் பேருடம்புன்னு சொல்லப்படுகிறது. அந்த சுக்கும தேகம்தான் பேருடம்பு. அதுக்கப்புறம் அது உடலையும் சார்ந்து கொள்ளும், அது ஜோதி நிலையும் சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது அது அந்த அசுத்தத்தன்மை எல்லாம் நீங்கிடும். இந்த மாமிசம் எலும்பு இந்த மாதிரி பொருள்லாம் அதில் இருக்காது. சுத்த அசுத்த பூத அணுக்கள் அந்த தன்மையெல்லாம் மாறி சுத்த பூதமாக, அதாவது முதல் நமக்கு இருந்தது ஆகாச பூத தத்துவமாக தான் இருந்தது. ஆகாச பூதமாக தான் இருந்தோம். நம்ம பிறவிலாம் புல் பூண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலைக்கு போயிட்டு அது ஒளிவிட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல இந்த அசுத்த தத்துவங்கள் 7 வகையான தாதுக்கள் எதுவுமே இருக்காது. அந்த நிலை தான் புற உடம்பு ஒளியுடம்பாக மாறி கற்பூர மனம் வீசிக்கொண்டு இருக்கும். இந்த நிலை பின் 2.5 நிலை. ஆக முன் 2.5 நிலையை சொல்லும்போது தான் தன் கையில் பிடித்த சங்கு அப்படின்னும் என் கையில் பிடித்த சங்கு, அது நம்முடைய பயிற்சி. அதுக்கப்புறம் ஆண்டவரே உள்ளிருந்து அணகப்படுகின்ற ஒரு நிலை இது தன் கையில் கொண்டே அப்படின்னு சொல்கிறார். இந்த நிலையைத்தான் சரவணானந்த சுவாமி பல இடங்கள்லையும் அதை விளக்குறாரு. வள்ளல் பெருமான் இவ்வளவு சூக்குமமாக சொல்லுவதற்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் பக்குவம் இல்லை. ஏன்னா அது அப்போவே சாமி சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உண்மையை கண்டமாக தெரிவித்திருக்கிறார், உங்களுக்கு உரிமை வரும்பொழுது அகண்டமாக தெரிவிப்பார், எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்போ வள்ளல் பெருமான் கண்டமாக தான் தெரிவித்தார்ன்றது அவரே சொல்கிறார். அப்போது 1943 தான் சரவணானந்த சுவாமிகளுக்கு ஒரு அண்டத்திலையும் பிண்டத்திலையும் திரிதேக சித்தி உண்மை வெளிப்படுகின்ற பொழுது அப்போ வள்ளல் பெருமானுக்கு 120வது ஆண்டு. அந்த நேரம் இதை சித்தர்கள் ஏற்கனவே குறித்திருக்காங்க. வள்ளலாருடைய 120வது ஆண்டில் சுத்த சன்மார்க்க உண்மை அகண்டமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தவர்கள் அதை சொல்கிறார். ஆக இந்த சங்கு ஏற்றுக்குனாக்கா திருமாலுக்கு சங்கு சக்கரம் ரெண்டுமே இருக்கும். சங்கு நாதத்தையும் பரநாதத்தையும், சக்கரம்னா ஒளிக்கு அவங்க சக்கரத்தை இது பண்ணியிருக்காங்க. சக்கரம் என்பது ஒளியை குறிக்கும். இது பரவிந்து. இது ரெண்டும் நாத விந்து சேர்ந்த ஒரு நிலை தான் அந்த உள்ளொளி நிலை. அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக நமக்கு அனுபவப்பட உள்ளது. சரி, இங்கே சக்கரத்தை விட்டுட்டு சங்கமட்டை ஏன் எடுத்துகிட்ருக்காங்கன்னா, இதில் ஒரு அற்புதம் என்னென்னா, சங்குக்கு வெண்மையான கலர், அது ஒளியும் அதுக்கு அது குறிக்குது. சங்கை ஊதனம்னா அதில் நாதம் வரும். அதுதான் அது ஓங்கார நாதம் அப்படின்றது. மேலும் சங்கு ஓங்கார வடிவத்தில் இருக்கிறது. சங்குனுடைய அமைப்பே ஓங்கார வடிவத்தில் இருக்கிறது. மேலும் சங்கு என்ற அதை எடுத்துக்கிட்டாலே அது ஊதுகின்ற போது நாதமும், அதை பார்க்கின்ற போது வெள்ளொளியும், விந்துனாலே ஒளி, அது விந்துவும் நாதமும் சேர்ந்த ஒரு நிலை சங்கு குடிக்கிறது. அதனால தான் பெருமான் ஊதூது சங்கேன்னு அந்த பாடலும் அதை பாடுறார். ஆக இங்கு சங்கு என்ற இது எதை குறிக்கிறதுனா அந்த ஓங்கார நிலையை குறிப்பதற்காகத்தான். அது 2.5 நாழிகை சாதனத்தையும் பின் 2.5 நாழிகை இறைவனுடைய அணகநிலையும் குடிக்கிறது. அதைத்தான் முன் 2.5 தன் கையில் பிடித்தது. அப்புறம் இறைவன் அங்கே தன் கையில் பிடித்த அந்த முன் 2.5 முற்றும் தற்போதத்தை இழந்து விடுகிறார்.
அந்த நான் என்பது கூட நான் அல்ல அப்படின்னு எல்லாமே அவருடையனால இப்போ இறைவன் வந்து அதை தாங்கிக் கொண்டு தானே தன்னை வெளிப்படுத்தி வள்ளலாரை வந்து தன்மயமாய் மாற்றுகிறார், தனதாக்கி கொள்கிறார். அவருடைய உடல் பொருள் ஆவியை வாங்கி கொள்வது தான் அந்த முன்னிரண்டரை. அவருடைய இறைவனுடைய உடல் பொருள் ஆவியை வெளிப்படுத்தி கொண்டு இறைவனே இப்பொழுது ஞானதேகம், பிரணவதேகம், சுத்த தேகம் தாங்கிக் கொண்டு அற்பிரகாச வள்ளலராகவே ஆண்டவர் அற்புதஞ்சோதியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு ஆன்மாவிலையும் தன்னுடைய அருள் உண்மையை, அருள் தன்மையை ஓங்கார வண்ணமாக முத்திரல் வடிவொடு உருவம், அருவுருவம், அருவம், இந்த 3 நிலைகளை தான் அந்த வாழ்வே ஆண்டவரை வாழ வரார். அப்படி இருக்கும் பொழுது முந்திய மார்க்கங்கள் இந்த உடல் வேண்டாம், உயிர் வேண்டாம், ஆக அருவம் அருவுருவம் நிலைகள் ஒழிந்து போச்சுன்னா அருவ நிலையில் அனுபவம் என்பது சூன்யமாகிவிடும் என்பது தான். ஆக இந்த இரட்டைத்தாள்கோல் போடுன்றது அந்த ஏற்கனவே சொன்ன பதிவில் இருக்கிற மாதிரி இந்த புறத்தையும் உசாதீனப்படுத்தி உதறக்கூடாது. உலக வாழ்க்கையில் ஒட்டியும் ஒட்டாமல் இருந்து கொண்டு உலக வாழ்க்கைக்கு பரோபகார படிப்புக்காக, அறிவிளக்கப்பணி உயிர் விளக்கப்பணி செய்வதற்காக நாம் வந்து இந்த தேகத்தையும் ஜீவனையும் போகப்பொருளையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இந்த பக்கமும் தாப்பால் போட்டுடணும், அந்த பக்கமும் அகத்திலையும் நிலையான ஒரு இது இருக்கணும். ஆக உண்மையை பற்றி கொண்டு புற உலகில் தன் கடமையை செய்ய வேண்டும். ஆக உண்மையும் கடமையும் சேர்ந்தது. உண்மை உள் கூட்டல் மெய், கடமை கட கூட்டல் மெய். ஆக ரெண்டுத்திலையுமே இது ரெண்டும் சேர்ந்ததான் கடவுள். கடவுள் கடமையில் கட, உண்மையில் உள், இது ரெண்டும் சேர்ந்து தான் உண்மையான கடவுள். அது அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மை கடவுள் அப்படின்னு சொல்கிறது. நன்றியம்மா, தயவு, வந்தனம் வந்தனம்.